Hello friends, welcome back to our channel. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம வந்து irregular periods எப்படி நேச்சுரலா சரி பண்றது அப்படினு சொல்லிட்டு ஒரு டிப்பா நான் வந்து போட்டுட்டு இருக்கேன். நம்பர் 1, நம்பர் 2 ரெண்டு டிப்போட வீடியோவையும் பாத்தீங்கன்னா நான் கமெண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் பின் பண்றேன். அதை ஓபன் பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் கொடுக்கிறேன். கமெண்ட்ல இல்ல ஒரு டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் கொடுக்கிறேன். நம்பர் 1 என்ன அப்படினு பாத்தீங்கன்னா irregular periods இருக்கவங்க எல்லாராலுமே எடுக்கலாம். வெந்தய டீ வந்து எடுக்கணும்னு சொல்லிருந்தேன்ல. இந்த வெந்தய டீ வந்து ரொம்ப முக்கியமானது. அதாவது நிறைய பெனிஃபிட் இருக்கு இந்த வெந்தய டீக்கு வந்து. நான் சொல்லிக்கிட்டே போலாம் வெந்தய டீ பத்தி. அவ்வளோ நல்லது. எப்படி வெந்தயத்தை ப்ரிப்பேர் பண்ணி அந்த வெந்தய டீ எடுக்கணும்ன்றதெல்லாம் வீடியோ வந்து போட்டிருக்கேன். இதை வந்து டெய்லி எடுக்கணும். நம்பர் 2 வந்து என்னது பார்த்தீங்கன்னா கிராம்பு தண்ணீர்னு சொல்லுவாங்க. க்ளோவ் வாட்டர் 4 கிராம்பை ஊற வச்சு அதோட தண்ணி எடுக்கணும். இந்த ரெண்டு நேச்சுரல் ரெமிடியுமே பார்த்தீங்கன்னா irregular periods இருக்கவங்கள அவங்களுக்கு பிசிஓடி இல்லாமல் சிலருக்கு irregular இருக்கும், அவங்களும் எடுக்கலாம். பிசிஓடி இருக்கவங்களும் எடுக்கலாம். ஹார்மோன் ப்ராப்ளம் இருக்கவங்க எடுக்கலாம். எக் growth அண்ட் ஓவலேஷன் ஆகலைன்றவங்க எடுக்கலாம். எனக்கு வந்து பீரியட்ஸ் தள்ளி போகுதுன்றவங்க எல்லாருமே இதை எடுக்கலாம். அன்எக்ஸ்பிளைன்டு இன்ஃபர்டிலிட்டி இருக்கவங்களும் எடுக்கலாம். இது கூடவே மூணாவதாக ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு 2 டிப்பு. இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். ரெண்டையும் ஒரே நேரத்தில் ஃபாலோ பண்ணக்கூடாது. நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர்ச்சிக்காய். நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணீர் விட்டான் கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிறைய உடம்புக்கு பெண்களுக்கு ஆண்களுக்கு எல்லாருக்குமே உடம்புக்கு ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்க்கு, அதாவது நம்ம ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்னா அந்த குழந்தை இது பண்ணுறது, கரு உருவாகிறது, ஸ்பெர்ம் ஹெல்த்து, இந்த ரெண்டுக்குமே உதவக்கூடிய ஒரு சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடியது தான் இந்த கலர்ச்சிக்காய், அந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு. இது யாரெல்லாம் எடுக்கலாம், யார் எடுக்கக்கூடாது, எவ்வளோ நாள் எடுக்கணும், அதையெல்லாம் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம். நீங்கள் ஒரு ரெமெடி ஃபாலோ பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம சொல்கிறோம் உடனே இதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பண்ணாதீங்க. ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். கொஞ்சம் பொறுமையாக அந்த வீடியோ வந்து நீங்கள் கேளுங்க. ஸோ இந்த கலர்ச்சிக்காய்ன்றது மேரேஜ் ஆகாதவங்க எடுக்காதீங்க. இப்போ நீங்கள் இந்த மேரேஜ் ஆகாதவங்க வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்கள் எடுக்காதீங்க. உங்களுக்கு தனியாக நான் அப்லோட் பண்ணுறேன். வெந்தய டீ க்ளோவ் வாட்டர் எடுக்கலாம். ஆனால் மேரேஜ் ஆகாதவங்க கலர்ச்சிக்காய் வந்து எடுக்காதீங்க. மேரேஜ் ஆனவங்க வந்து தாராளமாக எடுக்கலாம். எனக்கு வந்து ரொம்ப மாதமாக பீரியட்ஸ் வரலை, எனக்கு வந்து பீரியட்ஸ் ஃப்ளோ வந்து சரியாக இருக்க மாட்டேது, ஓவலேஷன் சரியாக ஆக மாட்டேது, பீரியட் பிளட் வந்து ரொம்ப கம்மியாக தான் வருது, 2 நாள் தான் வருது, 1 நாள் தான் வருது, வயிறு எனக்கு பீரியட்ஸ் அப்போ ரொம்ப வலிக்குது, இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க எல்லாமே இந்த கலர்ச்சிக்காயும் தண்ணீர் விட்டாங்கிழங்க ஏதாவது ஒன்று வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த கலர்ச்சிக்காய் அப்படின்றது நாட்டு மருந்து கடையில் வந்து கிடைக்கும். இல்லைனா நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் கலர்ச்சிக்காய் பவுடர் அப்படின்னு போட்டிங்கனாலே அதில் வந்து வரும். அதில் வந்து நீங்கள் ரிவ்யூஸ் பார்த்து எது அதிகப்படியான ஸ்டார் வாங்கியிருக்கோ அதை ஆர்டர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் கண்டிப்பாக இருக்கும் கலர்ச்சிக்காய். அப்படி இல்லைனா நாட்டு மருந்து கடை வீட்டுகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய, இல்லைனா கோயில் பக்கத்தில் எங்கேயாவது நாட்டு மருந்து கடையெல்லாம் இருக்கும், அந்த மாதிரி கடைகளில் வந்து நீங்கள் இந்த கலர்ச்சிக்காய் வாங்கி யூஸ் பண்ணலாம். இதை எப்படி எடுக்கணும்னா இதை 48 நாள்லேருந்து 60 நாள் வரைக்கும் எடுக்கலாம். அதிகபட்சம் 60 நாளைக்கு மேலே எடுக்காதீங்க. 48 நாள் தான் கரெக்டு. ஆனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் அந்த பவுடர் இருக்குன்றவங்க ஒரு 48 நாள் வரைக்கும் இதை எடுத்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. பட் 48 நாளைக்கும் குறைவாகவும் எடுக்காதீங்க, 60 நாளைக்கு மேலேயும் எடுக்காதீங்க. குறைவாக எடுத்தாலும் வேலை செய்யாது, அதிகமாக எடுக்கிறதும் டோஸ் அதிகமாயிரும், நல்லது கிடையாது. இந்த கலர்ச்சிக்காய் வந்து பவுடராக கிடைக்கும். அப்படி இல்லைன்னா காயாக வாங்கி நீங்கள் வந்து பவுட்ரு பண்ணி யூஸ் பண்ணலாம். அதோட கொஞ்சம் மிளகு, கால்வாசி மிளகு, மஞ்சத்தூள் இதெல்லாம் கலந்து நீங்கள் பவுட்ரு பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பவுடராக கிடச்சிதுன்னா அந்த கலர்ச்சிக்காய் பவுடரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு 100 கிராம் இருக்குது கலர்ச்சிக்காய்னா அதில் வந்து ஒரு 20 கிராம் மிளகு, கொஞ்சம் மஞ்சள் தூள் இது கலந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் இந்த கலர்ச்சிக்காய். இது எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் எக் க்ரோத்துக்கு, நீர் கட்டி கரையிறதுக்கு, எண்டோமெட்ரியம் சரியாக இல்லைன்னா அந்த ப்ராப்ளமை சரி பண்ணுறதுக்கு, உங்களோட கர்ப்பப்பையை சுத்தமாக்குறதுக்கு, எல்லாத்துக்குமே ஹார்மோனை தூண்டுறதுக்கு, ஹார்மோன் இம்பேலன்ஸ் இல்லைன்னா அதை சரி பண்ணுறதுக்கு, ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த கலர்ச்சிக்காய் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ வந்து பல வருஷமாக குழந்தை இல்லாதவங்க கூட இந்த கலர்ச்சிக்காயை எடுத்து ப்ரெக்னென்ட் ஆனவங்க இருக்காங்க. இந்த கலர்ச்சிக்காயை 48 நாள் எடுக்கணும். காலையில் எடுக்கணும், இல்லைனா நைட் எடுக்கணும். மோஸ்ட்லி காலையிலே எடுத்துருங்க. காலையில் ஆல்ரெடி நான் வெந்தய டீ க்ளோவ் வாட்டர் எடுக்கிறேன். அப்போ கலர்ச்சிக்காய் எப்போ எடுக்கிறதுன்னு டவுட் வரும்ல. வெந்தய டீ வெறும் வயிற்றில் எடுங்க. அதுக்கப்புறம் 30 மினிட்ஸ் கழித்து கலர்ச்சிக்காய் எடுங்க. க்ளோவ் வாட்டர் அப்படின்றது அதுக்கப்புறம் 30 மினிட்ஸ் கழிச்சு எடுக்கலாம், இல்லைனா ஆஃப்டர் ஃபுட்டு கூட எடுக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் கூட நீங்கள் க்ளோவ் வாட்டர் எடுத்துக்கோங்க. ஆனால் வந்து வெந்தய டீயும் கலர்ச்சிக்காயும் காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துருங்க. இப்போ நான் சாப்பிட்றேன், எனக்கு சாப்பாடு முன்னாடி எடுக்க முடியல, ஒமட்டுதுன்னா சாப்பிட்டு 30 மினிட்ஸ் கழிச்சு கலர்ச்சிக்காய் எடுத்துக்கலாம். எனக்கு காலையில் எடுக்கவே முடியலை, வேறு வழியே இல்லைன்னா நைட்டு பிஃபோர் ஸ்லீப் நீங்கள் வந்து ஒரு பிஃபோர் தூங்குறதுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி சாப்பிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து நீங்கள் வந்து இந்த கலர்ச்சிக்காய் வந்து எடுத்துக்கலாம்.
இதை வந்து மோரில், பாலில், வெதுவெதுப்பான தண்ணியில் இதிலெல்லாம் கலந்து இந்த கலர்ச்சிக்காய் வந்து எடுக்கலாம். இந்த கலர்ச்சிக்காய் எடுக்கும்போது நான்வெஜ் சாப்பிடலாமா நிறைய பேருக்கு வரும். நீங்கள் எப்படி உணவுகள் எடுப்பீங்களோ அதே மாதிரியே எடுக்கலாம். நிறைய வாட்டர் குடிங்க, ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கோங்க. இந்த கலர்ச்சிக்காய் எடுக்கும்போது நீங்கள் ரெமிடிஸ் எடுக்கும்போது ஒரு நல்ல ஹெல்த்தியான டயட். ஹெல்தி டயட்னால் ரொம்ப அப்படியே ஸ்ட்ரிக்ட் ஹெல்தி கிடையாது, ரொம்ப டயட்லாம் கிடையாது. நார்மலாக இருக்க வீட்டுகளில் ஜங்கெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு, சுகரு இந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஆரோக்கியமான உணவு நீங்கள் சாப்பிட்டாலே போதும். பருப்பு, ரசம், தால், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடலைக்கறி, அதாவது கொண்டக்கடலை வச்சு செய்யக்கூடியது, சென்னா வச்சு செய்யக்கூடியது, பயிறு வகைகள், பச்சை பயிறு குழம்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ரீன் வெஜிடபிள்ஸ், நல்லா கேரட்டு, முட்டைக்கோஸ், வெண்டைக்காய், புடலங்காய், பீக்கங்காய், அந்த மாதிரி நிறைய காய்கறி, டெய்லி ஒரு முட்டை சொல்லிட்டேன், டெய்லி ஒரு முட்டை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மில்லட்ஸ், தோசை, இந்த மாதிரி ஓட்ஸு, இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதும். பால் அதிகமாக எடுத்துக்காதீங்க. இந்த மாதிரி தான் உணவு முறை வந்து ஃபாலோ பண்ணணும். இப்போ இந்த கலர்ச்சிக்காய் எடுக்கும்போது சிலருக்கு பார்த்திங்கன்னா ப்ளீடிங் பிரச்சனை வந்து வரும். எல்லாருக்கும் இது வராது. இப்போ இந்த கலர்ச்சிக்காய் நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு சில பேர் தான் பார்த்திங்கன்னா நான் கமெண்ட்டில் பார்த்துருக்கேன், எனக்கு கலர்ச்சிக்காய் எடுத்து ப்ளீடிங் ஆகுது அப்படின்னு. அது வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரொம்ப irregular ஹெவி பிசிஓடி இருக்கவங்களுக்குலாம் அந்த கலர்ச்சிக்காய் எடுக்கும்போது ப்ளீடிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி வரும்போது ஓகே, அது வரட்டும்னு விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது நல்ல ரத்தம் வராது. உங்கள் கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அந்த எண்டோமெட்ரியமில் இருக்கக்கூடிய ரத்தம் தான் வரும். மற்ற உடல் பாகத்துலேருந்து நல்ல ரத்தம் உங்களுக்கு வராது. ஸோ வந்துட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளீடிங் வருது அப்படின்னா அதுவே ஸ்டாப் ஆகிடும். நீங்கள் வந்து கலர்ச்சிக்காயை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். சிலருக்கு பார்த்திங்கன்னா ஓவர் ஃப்ளோ ஆகும். எனக்கு இது வரைக்கும் நான் அப்படி கேள்விப்பட்டதில்லை. பட் ரொம்ப உங்களுக்கு நிற்காமல் ப்ளீடிங் வருது அப்படின்னா நீங்கள் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்க. கலர்ச்சிக்காய் எடுக்க வேண்டாம், நீங்கள் எடுத்த வரைக்கும் போதும். நீங்கள் ஸ்டாப் பண்ணதுக்கு இது வந்து ரொம்ப ரேராக தான் அதெல்லாம் வரும். இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்காக நான் சொல்கிறேன். உடனே பயப்படாதீங்க. இது நிறைய ஹெல்த் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடியது. கண்டிப்பாக வந்து எடுங்க irregular இருக்கிறவங்க. ஸோ அந்த மாதிரி ஃப்ளோ நிறைய வருது அப்படின்னா அப்படியே அந்த கலர்ச்சிக்காயை ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா அதுவே அந்த ப்ளீடிங் ஒரு 2-3 நாளில் நின்றும். ஸோ வந்து நீங்கள் ரொம்ப பயப்படலாம் தேவை கிடையாது. ஆனால் எல்லாருக்கும்லாம் வந்து இந்த மாதிரி ப்ளீடிங் வராது. அதையும் நான் சொல்லிக்கிறேன். தைரியமாக எடுங்க, எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இதை வந்து 48 நாள் எடுத்து முடித்ததுக்கு அப்புறம் நீங்கள் வந்து இன்னொரு ரெமிடி வேணால் எடுத்துக்கலாம். மற்றபடி இந்த கலர்ச்சிக்காய் எடுக்கும்போது தண்ணீர் விட்டான் கிழங்கு எடுக்காதீங்க. கலர்ச்சிக்காய் எடுக்கும்போது சீட் சைக்கிளிங்குமே தேவை கிடையாது. ஒரே நேரத்தில் எடுக்க வேணாம். கலர்ச்சிக்காய் முடிச்சுட்டு நீங்கள் சீட் சைக்கிளிங் எடுங்க. சரி, அப்போ கலர்ச்சிக்காய் முடிச்சுட்டு தண்ணீர் விட்டான் கிழங்கு எடுங்க. ஆனால் வெந்தய டீ, க்ளோ வாட்டர் கலர்ச்சிக்காய் எடுக்கும்போதே எடுக்கலாம். ஸோ இந்த இது பண்ணலாம். இதே தான் பார்த்திங்கன்னா தண்ணீர் வீட்டான் கிழங்கு ஃபாலோ பண்ணுறவங்களும். தண்ணீர் வீட்டான் கிழங்கு யாருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தைராய்டு ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு தண்ணீர் வீட்டான் கிழங்கு நல்லது. இதை நிறைய சிஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணி ப்ரெக்னெண்ட்டும் ஆயிருக்காங்க. எனக்கு தைராய்டு இருக்குது, பிசிஓடி இருக்குது, நான் தண்ணீர் வீட்டான் கிழங்கு எடுத்து ப்ரெக்னென்ட் ஆனேன்னு சொல்லியிருக்கவங்களாம் இருக்காங்க. நான் அதுக்கும் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். ஆனால் அதெல்லாம் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால தான் நான் திரும்ப அந்த இதை பற்றி சொல்கிறேன். ஸோ இந்த தண்ணீர் வீட்டான் கிழங்கும் பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு மருத்துவ குணம் இருக்குது. அதுவும் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்துக்கு ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும். கலர்ச்சிக்காய் மாதிரி இதுவும் ரொம்ப 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 பெனிஃபிட் ஆனது. இந்த தண்ணீர் வீட்டான் கிழங்கு ஹஸ்பண்டுக்கும் கொடுக்கலாம். அவங்களுக்கும் ரொம்ப 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 நல்லது இது. ஸோ ஸ்பெர்ம் ஹெல்த்துக்கு 2 பேருமே நீங்கள் எடுக்கலாம். இதுவும் பவுடராகவே உங்களுக்கு கிடைக்கும். இந்த தண்ணீர் வீட்டான் கிழங்குன்றது ஒன்றும் கிடையாது. நம்ம ஆஸ்பராகஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பச்சை கலரில் நீட்டமாக பீன்ஸ் மாதிரி இருக்கும். ஃபாரினில் ரொம்ப ஃபேமஸ். நம்ம ஊரில் அவ்வளோவா கிடைக்காது, ரொம்ப ரேட் அதிகம் இங்கே. அதோட ட்ரையான பவுடர், அந்த வேரோட ட்ரையான பவுடர் தான் பார்த்திங்கன்னா தண்ணீர் வீட்டான் கிழங்கு. இது அவ்வளோ ஒரு ஃபர்டிலிட்டி பூஸ்டர். இந்த தண்ணீர் வீட்டான் கிழங்கு ரொம்ப ரொம்ப உடம்புக்கு பெனிஃபிட்டாக இருக்கக்கூடியது. நீங்கள் ஃபாலிகுலர் ஸ்டடி IUI பண்ணுறவங்க கூட இந்த தண்ணீர் வீட்டான் கிழங்கு எடுக்கலாம். இது எடுக்கிறதுனால ப்ளீடிங் பிரச்சனைலாம் வராது. கலர்ச்சிக்காய் மாதிரி கிடையாது, இது ப்ளீடிங் ப்ராப்ளம் வராது. ஸோ இது வந்து நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். நான் சொல்கிற மாதிரி கலர்ச்சிக்காயும் இதுவும் ஒரே நேரத்தில் எடுக்காதீங்க. ஏதாவது உங்களுக்கு ஒத்துக்கலைன்னா எது ஒத்துக்கலைன்றதை கூட கண்டுபிடிக்க முடியாமல் போயிடும். அதுக்காக தான் அதை எடுத்துகிட்டு இதை ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி தான் வெந்தய டீ, க்ளோ வாட்டர் மாதிரியே இதே 3ஐயும் நீங்கள் சேர்த்து எடுக்கலாம். வெந்தய டீ, க்ளோ வாட்டர் இது காலையில் இல்லைனா நைட்டு வந்து எடுக்கணும். பால், வெதுவெதுப்பான தண்ணீர், மோர் இதிலலாம் கலந்து வந்து எடுக்கலாம். சுகரு, ஹனி இந்த மாதிரி இனிப்புகள் கலந்து இந்த ரெமிடிஸ் வந்து எடுக்காதீங்க. கலர்ச்சிக்காய், தண்ணீர் வீட்டான் கிழங்கு ரெண்டுமே இனிப்பு சேர்க்காமல் எடுங்க. ஸோ இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா irregular பீரியட்ஸ், பிசிஓடி, ஸ்கேன்டி பீரியட்னு சொல்லுவாங்கள்ல, ப்ளீடிங் ரொம்ப கம்மியாக வருது, ரொம்ப தள்ளி போய் வருது, எப்போ வருதுன்னே தெரியல, டேப்லெட் போட்டால் தான் வருது, இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த 2ல் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கூடவே வெந்தய டீ, க்ளோ வாட்டர் எடுங்க. ஸோ இது வரைக்கும் நான் 3 டிப்ஸ் சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணலாம் எக்ஸ்ட்ரா அப்படின்றத அடுத்தடுத்து வீடியோவில் பார்க்கலாம். இதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.